ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரே விஷயம் என்ன அப்படின்னா அது பிக் பாஸ் தான். ஸோ இப்போ இந்த பிக் பாஸோட அப்டேட்டை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், பிக் பாஸோட லோகோ வந்து ரீசெண்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அஸ் யூஷுவல் ஒவ்வொரு எபிசோடுக்கும் லோகோ வந்து எப்படி சேஞ்ச் ஆயிட்டு இருக்குமோ அஸ் யூஷுவல் இந்த எபிசோடுக்குமே வந்து லோகோ வந்து சேஞ்ச் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை தொடர்ந்து பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த ப்ரோமோவை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ ப்ரோமோ அப்படிங்கும்போது ஒரு ஆட் மாதிரி அழகா கொண்டு வந்திருந்தாங்க. ஆக்சுவலா நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, பிக் பாஸ் வந்து சீசன் 9 ஸ்டார்ட் ஆக போகுது, இதுல வந்து ஹோஸ்டா இருக்க போறது விஜய் சேதுபதி சார் தான் அப்படிங்கறத மென்ஷன் பண்றதுக்காக தான் இந்த ஆடை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைச்சேன். ஆக்சுவலா இந்த ஆட்ல வந்து ஒரு 8 சீனை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. சோ இந்த மாதிரி ஆட் பாக்குறதுல வந்து 2 கேட்டகரி இருக்காங்க. சோ அதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, அது ஜஸ்ட் ஒரு ஆடா மட்டும் பாக்குறவங்க தான். சோ அதுல என்ன மீனிங் இருக்கு அப்படிங்கறத டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாக்குறவங்க வந்து செகண்ட் கேட்டகரி. சோ நான் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி, அவங்க வந்து செகண்ட் கேட்டகரி. சோ ஆடா மட்டும் தான் நான் பார்த்தேன். பட் இவங்க வந்து அதோட மீனிங் என்ன அப்படிங்கறத வந்து டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சோ நம்ம ப்ரோமோவோட அந்த மீனிங் என்ன, அந்த ப்ரோமோவுக்கு வந்து அவங்க அந்த ஒரு ஆடை வந்து 8 சீனா வந்து கிரியேட் பண்ணிருக்காங்கல்ல, சோ அதோட மீனிங் என்ன, இதோட டோட்டல் இவங்க வந்து இதுல இருந்து இந்த ப்ரோமோல இருந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஆட்ல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் சீன் என்ன அப்படின்னா, சோ ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இருந்து விஜய் சேதுபதி சார் வந்து வெளியில வர்றாங்க. சோ வெளியில வரும்போது அஸ் யூஷுவல் ஒரு வாட்ச்மேன் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பில்ல வந்து பஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. சோ இது எதுக்காக நீங்க பஞ்ச் பண்றீங்க அப்படின்னு விஜேஎஸ் கேட்கும் போது அவங்க வந்து அவங்க பண்ண சொன்னாங்க, நான் பண்றேன் அப்படிங்கிறது. சரி, அவங்க ஏன் பண்ண சொன்னாங்க அது தெரியல. சோ எனக்கு புரியல, நீங்க ஏன் தெரியலன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருப்பாங்க. ஏன்னா பிக் பாஸ் வீட்லயும் இதே மாதிரிதான் சில பேர் வந்து அவன் இப்படி பண்றான், நானும் அவனை பார்த்துதான் இப்படி பண்ணுவேன், அவன் சொல்றான் அதனாலதான் நானும் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு காப்பி கேட்டா கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. சோ அதனாலதான் நம்ம விஜய் சேதுபதி சாரும் இது ஒரு எக்ஸாம்பிளா கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஓ ஓகே ஓகே. சோ என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து என்னன்னு தெரியாம அவங்க சொல்றாங்க நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி சில கேரக்டர்ஸும் வந்து இந்த இடத்துக்குள்ள இருப்பாங்க அப்படிங்கறத வந்து இந்த சீன்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஆடோட செகண்ட் சீன் என்ன அப்படின்னா டிராபிக். சோ இந்த டிராபிக் வந்து நம்ம எல்லாருமே ஒரு டைமாவது லைஃப்ல ஃபேஸ் பண்ணிருப்போம், டிராபிக்ல வெயிட் பண்ணியிருந்திருப்போம். சோ எப்பவுமே டிராபிக்ல வந்து ரெட் சிக்னல் போட்டதுக்கு அப்புறம் பேக் சைட்ல இருந்து ஹார்ன் சவுண்ட் காதை கிழிச்சிரும். அந்த அளவுக்கு ஹார்ன் சவுண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரெட் சிக்னல் வந்து கிரீன் சிக்னலா மாறினாலுமே ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் மூவ் ஆனாதான் பேக் சைட்ல இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் வந்து ஒன் பை ஒன்னா மூவ் ஆக முடியும். சோ அந்த நாலேஜ் கூட இல்லையா, அதுதான் எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா நாங்க சும்மா வெயில்ல இருக்கு நிக்கிற போது ஆரன் அடிச்சுக்கிட்டு இருந்தா முன்னாடி கொஞ்சம் நவுல விடுவீங்க, இல்லாட்டி கொஞ்சம் வழி விடுவீங்க. இதே மாதிரிதான் நம்ம பிக் பாஸ் வீட்லயும் ஒருத்தர் வந்து பேசிக்கிட்டே இருப்பான், அவன் என்ன பேசுறானே தெரியாம பின்னாடி இருந்து வந்து ஒரு கமெண்ட்ஸ் விட்டுட்டு என்ன விஷயம் ஓடுனே தெரியாது, ஆனா வந்து பின்னாடி ஏதோ ஒரு கமெண்ட் அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி விடுவான். ஆனா புரியாம எது பண்ணாம வந்து கமெண்ட்ஸ் மட்டும் விடுறது. இதுதான் நம்ம விஜய் சேதுபதி சாரும் சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ ஃபைனலா அந்த சீன்ல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஃப்ரண்ட்ல என்ன நடக்குதுன்னே தெரியாம பேக்ல இருந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க, அது என்ன எதுக்காக அப்படிங்கறது அவங்களுக்கும் தெரியாது அப்படிங்கறத வந்து மீன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ நெக்ஸ்ட் தேர்ட் சீன் என்ன அப்படின்னா, ஒரு ஜேசிபி வந்து ஒரு பள்ளம் தோன்றத அவ்வளவு ஒரு மூவி பாக்குற அளவுக்கு இன்ட்ரெஸ்டா பாக்குறாங்க. பட் அதே தியேட்டர்ல போய் நம்ம செலவு பண்ணி கை காசு போட்டு நம்ம போய் மூவில உட்கார்ந்தாலும் பட் யாரும் மூவி பாக்குறதுல எல்லாரும் இல்ல, ஒரு சில பேர் மூவி பார்க்காம பிலிமா பாப்பியா மொபைல பாப்பியா? ஆப்வியஸ்லி நான் பிலிம் தான் பாப்பேன், அதுக்காக தான் பே பண்றேன். நான் எப்பாச்சும் நான் ரீல்ஸ் தான் பாப்பேன். சோ இந்த மாதிரி ரீல்ஸ் பாக்குறது எல்லாருமே இந்த இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா ரீல்ஸ் மட்டும் தான் பாத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? சோ மூவி பார்க்கும்போது இந்த ரீல்ஸ் பாத்துட்டு அங்க மூவில என்ன இருக்குன்னே தெரியாம வெளியில வந்து பேட் கமெண்ட் கொடுக்குறாங்க, இது எதுக்குன்னே புரியல அப்படின்னு சொல்லி விஜய் சார் சொல்லியிருக்காங்க. சோ அதோட மீனிங் என்னன்னு பாத்துடலாம். இப்போ தியேட்டர்ல வந்து விஜய் சேதுபதி என்ன சார் சொல்லியிருக்காங்க, தியேட்டருக்கு போனா எல்லாரும் ரீல்ஸ் தான் பாக்குறாங்க, பிலிம் பார்க்க மாட்டேங்கிறாங்க, வெளியில வந்தப்பறம் அந்த பிலிம் நல்லா ஓடலன்னு சொல்லிட்டு ஒரு பேட் கமெண்ட் மட்டும் கொடுக்குறாங்கல்ல. அதே மாதிரிதான் நம்ம பிக் பாஸ் வீட்லயும் சில பேர் வந்து ஒரு கருத்து சொல்லுவாங்க, ஆனா அந்த கருத்தை அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு வேற கருத்து பின்னாடி இருக்கவன் பேசிக்கிட்டே இருப்பான். ஆனா அது எதுவும் தெரியாம முன்னாடி அவன் என்ன கருத்து சொல்லாமலே வேற அவனோட பக்கத்துல சொல்ற கருத்தை எடுத்துட்டு வந்து முன்னாடி பேசுவான். அவன் தான் நான் ஃபர்ஸ்ட் அவனே பேசும்போது நான் பேச மாட்டேனா, அவன் ஃபர்ஸ்ட் ஆல போகும்போது நான் ஃபர்ஸ்ட் ஆல போக மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அதனாலதான் நம்ம விஜய் சேதுபதி சாரும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி கொண்டுட்டு வந்திருக்காங்க. சோ ஃபைனலா இந்த சீன்ல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா,
ஒரு விஷயத்த வந்து ஃபுல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அதுல என்ன இருக்குன்னு தெரியாம சும்மா நானும் அந்த இடத்துல இருந்தேன், அதனால எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அது என்னன்னே தெரியாம இன்னொருத்தங்க கொடுக்கக்கூடிய ரிவ்யூ வந்து அது சரியா தப்பா இல்லையான்னு தெரியாமலேயே அவங்க சொல்றது ஆமா இதுதான் சரி அதுதான் சரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மட்டுமே அது சரியா தப்பா அவங்க மேல தப்பு இருக்கலாம் சரியாவும் இருக்கலாம் அவங்களே பிளேம் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் சீன் என்ன அப்படின்னா செல்ஃபி. ஆக்சுவலா செல்ஃபி வந்து ஒரு ஹாப்பினஸ்க்காக ஒரு நியூ மெமரி கிரியேட் பண்றதுக்காக தான் நம்ம வந்து செல்ஃபி எடுக்கிறோம். பட் இப்போ செல்ஃபிங்கிறதே வந்து ஃபேஸ காட்டாமலேயே எடுக்கிறதா செல்ஃபின்னு ஆயிடுச்சு. ஸோ ஃபேஸ ஃபுல்லாவே மறைச்சிட்டு செல்ஃபி எடுக்கும்போது அங்க என்ன மெமரி இருக்க போகுதுன்னு தெரியல. போட்ட மேக்கப் கூட வேஸ்டா போயிடும். அப்படிதானே? மேக்கப் போட்டதோட போஸ் ஒன்றும் கிடைக்கல. இருந்தாலும் அப்புறம் எதுக்கு அவ்வளவு மேக்கப் போட்டு அந்த செல்ஃபி ஃபேஸ மறைக்கிறதுக்கு எதுக்கு மேக்கப் பண்ணணும்னு தெரியல. சரி ஓகே லீவ் இட். சோ இந்த மாதிரி ஃபேஸ மறைச்சுக்கிட்டு நம்ம செல்ஃபி எடுக்கும்போது அது எதுக்காக அப்படிங்கிறது புரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிருக்காங்க. ஆமா நீ விஜய் சேதுபதி சார் கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா உள்ள வரும்போது வெளியில வந்து ரியலா இருக்காங்க. பிக் பாஸ் ஹவுஸ் வீட்டுக்குள்ள வரும்போது எல்லாரும் வந்து ஒரு மாஸ்க் மாதிரி போட்டு வந்துடுறாங்க. போட்டு வந்து நான் நல்லவேன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் மட்டும் அவங்களுக்குள்ளேயே இது பண்ணிக்கிறாங்க. ஏன்னா வெளியில இருந்த ஒரிஜினல் கேரக்டர் கொண்டுட்டு வந்தாலே அந்த பிக் பாஸ் வீட்டுல சூப்பரா இருக்கும். அதுல வேற ஒரு மாஸ்க் வேற போட்டுக்கிட்டு அவங்க ஒவ்வொருத்தரையும் காப்பி பண்ணிக்கிட்டு அப்படி சுத்திக்கிட்டு இருக்கிறதுனாலதான் நம்ம விஜய் சேதுபதி சார் எக்ஸாம்பிளா இதை கொண்டுட்டு வந்திருக்காங்க. இதுல கரெக்டானது. ஓகே ஓகே. ஆக்சுவலா என்ன அப்படின்னா ஒரு பர்சன் வந்து எப்பவுமே தன்னோட ரியல் ஃபேஸ வந்து ஷோ பண்றதுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறது உண்மை. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு ஃபேஸ வந்து மாஸ்க் மாட்டிட்டு தான் சுத்திட்டு இருக்காங்க. ஓகேவா? சோ எல்லா விஷயத்திலயும் வந்து சொல்ல முடியாது, எல்லாருமே அப்படின்னு சொல்ல முடியாது. சோ சில சமயங்கள்ல சில இடங்கள்ல நம்மளுமே கூட மாஸ்க் மாட்டி தான் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கு. சோ மாஸ்க் எப்படி சொல்றது, நல்லவங்களா இருக்கிறவங்க எல்லாரும் நல்லவங்களும் இல்ல, கெட்டவங்க மாதிரி தெரியறவங்க எல்லாரும் கெட்டவங்களும் இல்ல. சோ யாரையுமே நம்ம வந்து அவ்வளவு ஈஸியா ஜட்ஜ் பண்ண கூடாது. என்ன தெரியுமா, அவங்க வெளியில இருந்த ஒரிஜினல் கேரக்டர் ஃபேஸ வெளியில உள்ள கொண்டுட்டு வந்திருந்தா மக்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. போன பிக் பாஸ் சீசன்ல வந்து ரஞ்சித் சார் பண்ணதான் சரியானது. மக்களும் பாத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு டைம் 2 டைம் சான்ஸ் கொடுத்தாங்க. திரும்பியும் அதே மாதிரி கண்ணேன்னு சொல்லி சரி நம்ம மக்கள் வந்து நீ இருக்க வேண்டாம், நீ வெளியில கிளம்பிடுவோம், கேரக்டர் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு வெளியில அனுப்பிட்டாங்க. சோ அதனால அவங்க ரியல் ஃபேஸ் காமிச்சாலே எல்லாம் பிக் பாஸ் வீட்டுல செமையா இருக்கும். சோ என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த சீசனுக்குள்ள வந்திருக்கோம், அதனால நம்ம வந்து இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து அவங்களோட ஃபேஸ வந்து ஒரு மாஸ்க் மாதிரி யூஸ் பண்ணிட்டு, அதாவது நான் வந்து உத்தமன் தான், நான் சரியானவன் தான், நான் வந்து பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து ஷோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த சீன் மூலமா சொல்ல வராங்க. சோ நெக்ஸ்ட் சீன் என்ன அப்படின்னா விஜய் சேதுபதி சார் வந்து கோயில்ல இருந்து வெளியில வந்து ஒரு ஆட்டோ கார் கிட்ட போயிட்டு இந்த இடத்துக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்து கேக்குறாங்க. சோ அந்த ஆட்டோ கார் வந்து ரொம்ப சீரியஸா வந்து பேப்பர் ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பேப்பர் ரீட் பண்றது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் போல, நல்ல விஷயம் தான் இல்லன்னு இல்ல. சோ இந்த மாதிரி பேப்பர் ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்து இந்த ஏரியாக்குள்ள வர முடியுமான்னு கேக்குறாங்க. இல்ல முடியாது. சோ அப்ப நீங்களாவது ஏதாவது ஒரு ஏரியால கூட்டு கொண்டு போய் விடுங்களேன் அப்படின்னு கேட்டா அதுவும் முடியாது. சோ அவருக்கு என்ன அப்படின்னா அந்த ஒரு கஸ்டமரை விட அவருக்கு வந்து அந்த பேப்பர் ரீட் பண்றது அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த சீனை கிரியேட் பண்ணிருக்காங்க. இது சார் சொன்னது கரெக்டா தான் நம்ம விஜய் சேதுபதி சார் சொன்னது. ஏன்னா பிக் பாஸ் இதுல வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவங்க கேம் விளையாடாம அடுத்தவங்க கேம பாப்பான். அதுலயும் 1000 குறையும் கண்டுபிடிச்சிட்டு சும்மாவே உட்கார்ந்துட்டு மத்தவங்களை பழி போட்டே இருப்போம். சரி பிக் பாஸ் சாரும் உள்ள வந்து நீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு கொடுத்தாலும் அந்த வேலையும் பண்ண மாட்டான். மத்தவன் என்ன பண்றான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கிறதுக்குதான் வந்திருக்கான். சோ இது எக்ஸாம்பிளா சார் சொன்னது கரெக்ட் தான். சோ ஃபைனலா என்ன அப்படின்னா அவங்க வந்து அந்த இடத்துல இருந்தாலும் அவங்க எதுக்கு உள்ள இருக்காங்க அப்படிங்கறது அவங்களுக்கே தெரியல. அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. பிளஸ் இது அவங்க உள்ள வந்ததுலயும் எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி. எப்படி அவர் அந்த பேப்பர் ரீட் பண்றதுக்காக அவரோட கஸ்டமரை வந்து ஒரு இப்போ வந்து அந்த கஸ்டமரை அவங்க டிராப் பண்ணிட்டு கூட அந்த பேப்பரை ரீட் பண்ணலாம். பேப்பர் எங்கேயும் போக போறது கிடையாது. சோ அதையும் அவங்க பண்ணிருக்கலாம். பட் அந்த பேப்பர் ரீட் பண்றதுக்காக அவங்க கஸ்டமரை வந்து அவங்க மிஸ் பண்றாங்க. சோ இதனால நஷ்டம் யாருக்கு, அந்த ஆட்டோக்காருக்கு தான். சோ இதைத்தான் அவங்க சொல்ல வராங்க. சோ இந்த மாதிரி எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து ஒரு விஷயத்துல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அவங்களோட கேம் அவங்க சரியா ஆடாதப்போ அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க உள்ள இருக்கிறதுல பிரயோஜனமே இல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த சீனை வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் சீன் என்ன அப்படின்னா கார். அந்த லேடி வந்து ஒரு காரை பார்க் பண்ண போறாங்க. சோ அந்த பார்க்கிங் டைம்ல வந்துட்டு அவங்க மியூசிக் கேட்டுட்டு இருக்காங்க. சோ அந்த மியூசிக்கை கேட்டுட்டு பார்க் பண்ண போகும்போது போய் அந்த கம்பத்துல போஸ்ட்ல வந்து இடிச்சிடுறாங்க. அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா இந்த மியூசிக்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் இதுல இடிச்சிட்டேன் அப்படின்னு கரெக்டா பார்க் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இன்னொரு விஷயத்து மேல பழி போடுற மாதிரி ஒரு சீன்.
இதே மாதிரிதான் பிக் பாஸ் ஹவுஸ் வீட்லயும் நம்ம குடும்பங்க நிறைய இருக்கு. அவனாலதான் நான் பின்னாடி வந்துட்டேன், அவனாலதான் நான் ஒழுங்கா விளையாடலன்னு சொல்லியே சில பேருங்க கேம் ஆட மாட்டாங்க. அவன் இப்படி சொன்னான், நான் அதனாலதான் இப்படி பண்ணேன், நான் இப்படி வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே இது பண்ணிக்குவாங்க. கரெக்டா ஆடுறவங்களையும் விட மாட்டாங்க. குறை சொல்லிக்கிட்டு இவனாலதான் நான் போயிட்டேன் பின்னாடி, இவன் ஃபர்ஸ்ட் வந்துட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கேங்க அங்க சுத்திக்கிட்டு இருப்பாங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல. சோ ஆக்சுவலா என்ன அப்படின்னா ஒருத்தங்க வந்துட்டு அவங்க விஷயத்த அவங்க சரியா பண்ணிருக்க மாட்டாங்க. பட் நான் வந்து இவங்கனாலதான் நான் வந்து இந்த விஷயத்த சரியா பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்களோட தப்புக்கு இன்னொருத்தவங்கள பிளேம் பண்ணுவாங்க. பலிகாடு. ஓகே, பலிகடமா இருக்கிறாங்க. சோ இததான் வந்து இந்த சீன் மூலமா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் சீன் எப்படி என்ன அப்படின்னா ஒரு பேங்க், ஓகேவா? சோ பேங்க்ல போயிட்டு ஒரு பர்சன் வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு கேக்குறாங்க. சோ அந்த லேடி வந்து ஆக்சுவலா ஸ்பெக்ஸ் போட்டிருக்காங்க. ஸ்பெக்ஸ் போட்டு அவங்க வந்து அந்த ஸ்பெக்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு சரியா என்ன கேட்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ ஆக்சுவலா என்ன அப்படின்னா அந்த லேடி வந்து கேஷியர், இந்த பர்சன் வந்து கேஷ் கவுண்டர்ல போயிட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. ஆக்சுவலா அவர் கேட்ட பிளேஸும் தப்பு. சோ அந்த லேடியோட ரியாக்ஷனும் தப்போ சரியோ அதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ண வேண்டாம். சோ நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்த எங்க போய் கேட்கணும் அந்த மாதிரி ஒரு நாலேஜ் இல்ல அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது என்ன தெரியுமா, இதுதான் ஹைலைட். பிக் பாஸ் வீட்ல வந்து என்ன தெரியுமா, ஒருத்தர் தப்பு பண்ணிட்டான், அது ஒருத்தர் வந்து நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு போய் கேட்கும் போது என்ன எனக்கு புரியல, நானா தப்பு பண்ணேன் புரியல, ஆனா பண்ண தப்பு அவன் தான். ஆனா வந்து இவன் வந்து ஒருத்தர் வந்து கேட்கும் போது நான் அந்த தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு நிப்பான் பாத்தியா, அதனால சார் வந்து இந்த எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. சோ இந்த சீன் மூலமா என்ன தெரியுது அப்படின்னா, சோ ஒரு விஷயத்த வந்து நம்ம யார்கிட்ட கேட்கணும், எங்க கேட்கணும் அப்படிங்கிற நாலேஜ் வந்து யாருக்கும் இல்ல. அதாவது யாருக்குமே இல்லன்னு சொல்ல வரல. இந்த மாதிரி ஒரு சில டைம்ல நம்ம எந்த இடத்துல யாருக்கிட்ட போய் பேசணுங்கிறது தெரியல. அதே மாதிரி ஆப்போசிட்ல இருக்கவங்களும் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத வந்து சரியா புரிஞ்சுக்காமலையோ இல்ல அதை பத்தி கேர் பண்ணிக்காமலையோ வந்து அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பதில் பேசுறாங்க அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இததான் இவங்க வந்து இந்த ப்ரோமோல வந்து இவ்வளவு டீடைல்ஸ் உள்ள வச்சு சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது எனக்கே இப்பதான் தெரியுது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னொரு வேர்டு வந்து சொல்லிருப்பாங்க, சில நேரங்கள்ல சில மனிதர்களை எப்பவுமே புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வேர்டை வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா அதுதான் உண்மை. சில மனிதர்கள் மட்டும் இல்ல, எல்லா மனிதர்களையுமே நம்ம வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் கண்டிப்பா முடியாது. ஒருத்தங்களை பார்த்து அவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லி நம்மளால எப்பவுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. சோ அததான் வந்து இந்த சீசனுக்குள்ளயும் இருக்கு. உள்ள வரவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, இவங்க இப்படிதான் அப்படிங்கறத நம்ம பார்த்து ஜட்ஜ் பண்ண முடியாது, பார்க்க தான் தெரியும். சோ வெயிட் பண்ணி இன்னும் இந்த சீசன்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த சீசன்ல தான் செம்மையா இருக்கும். வர்ற போட்டியாளரெல்லாம் அப்படிதான் இருக்காங்க, போட்டு வாட்டி எடுப்பாங்க. இந்த பின்னாடி வாட்டி எடுக்கிற மாதிரிதான் பிக் பாஸ் சீசன் வீட்லயும் சரியான வாட்டி எடுப்பாங்க. சோ இதே மாதிரி இன்னும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. சோ எப்பவுமே வந்து ஒரு நிறைய செட் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கும். சோ அதுலயே வந்து நான் ஒரு கேரக்டர், அவங்க ஒரு கேரக்டர், ஓகேவா? சோ சிம்பிளா சொல்லணும்னா நான் சொன்ன மாதிரி ஆட மட்டும் பாக்குறவ, அதுல இருக்கக்கூடிய மீனிங் என்ன அப்படின்னு அண்டர்ஸ்டாண்டிங் பாக்குறவங்க இவங்க, ஓகேவா? சோ அதே மாதிரி நான் வந்து கொஞ்சம் சீரியஸான டைப், சின்ன சின்ன விஷயத்துக்கும் சீரியஸ் ஆகக்கூடிய கேரக்டர். பட் அவங்க ரொம்ப ஃபன்னான கேரக்டர். சோ நாங்க 2 பேரும் தான் இதுக்கப்புறம் வரக்கூடிய பிக் பாஸ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறோமா, எங்களோட தாட்ஸ் நாங்க என்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், நாங்க எப்படி ஃபீல் பண்றோம் அப்படிங்கறத வந்து நாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ண போறோம். சோ உங்களோட தாட்ஸ வந்து நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, நாங்க அதே மாதிரி அதை வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. சோ இதுக்கப்புறம் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கு, பிக் பாஸ் எப்படி போக போகுது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி பிக் பாஸ் சீசன் வந்த அப்புறம் லைவ் வேணும்னா கமெண்ட்ல இப்பவுமே சொல்லிருங்க, நாங்க அதுக்கு ஏத்த மாதிரி லைவ் கூட கொடுப்போம். ஓகே, சோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய். அதே மாதிரி தமிழ் வைப்ஸ்க்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.